ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போது எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யூ காண்ட் ஹாவ் அ பெட்டர் டுமாரோ இஃப் யூ ஆர் ஸ்டில் திங்கிங் அபவுட் எஸ்டர்டே. சார்ல்ஸ் எஃப் கெட்டரிங். அதாவது இன்னமும் நீங்கள் உங்களுடைய நேற்று நடந்த உங்களுடைய அந்த நிகழ்வுகளை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களால் சிறந்த நாளையை காண்பதற்கு முடியாது அப்படின்னு சார்ல்ஸ் எஃப் கெட்டரிங் சொல்கிறாரு. நேற்று நடந்து முடிஞ்சு போன ஒரு செயலையோ ஒரு தவறையோ நம்ம இன்னமும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அதை பற்றியே நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னாக்கா நாளைக்கு நம்மளால் சிறந்த நாளை காண முடியாது, சிறந்த எதிர்காலத்தை நம்மளால் காண முடியாது அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். நம்ம கடந்த காலத்தில் செய்த மிஸ்டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கடந்த காலத்தை அதை நம்ம மறந்துடலாம். அதை பற்றி இப்போ நம்ம நினைக்கக்கூடாது. இன்னமும் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா எதிர்காலத்தை நம்ம சிறப்பான எதிர்காலத்தை நம்மளால் காண முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்டென்ஸ் பேட்டர்ன். இதில் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடு பாருங்கள். காம்ப்ளிமெண்ட் இஸ் a word, clause or phrase which describes the subject or object of a sentence. அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளாஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும், அந்த சப்ஜெக்டை விவரிக்கும், அல்லதுன்னு அந்த ஆப்ஜெக்டை விவரிக்கும். அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்கும், அதை பற்றி நம்மளுக்கு விவரித்து சொல்லும். அந்த மாதிரி இருக்கிற வார்த்தையோ அல்லது சென்டென்ஸோ அதை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். If you can't remove it from the sentence, then it is likely to be compliment. அதாவது அந்த சென்டென்ஸில் உங்களால் அந்த காம்ப்ளிமெண்ட்டை நீக்க முடியாது. காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் நீக்கிட்டீங்கனாக்கா அதுக்கு முழுமையான பொருள் கிடைக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை அந்த சென்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்டை நீக்கிட்டால் அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான பொருள் கிடைக்காது. அடுத்தது பாருங்கள், அட்ஜங்க்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல் வேரஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் எசென்ஷியல் டு என்ஷுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த அட்ஜங்க்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அட்ஜங்க்ட் அப்படின்னா அட்வர்பியல் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த அட்வர்பியல் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் தான். அதை நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லை அது வேண்டானாலும் நம்ம விட்டுடலாம். அதனால் அந்த சென்டென்ஸுடைய மீனிங் எந்த விதத்துலேயும் மாறுபடாது. ஆனால் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது அந்த சென்டென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முழுமையான பொருள் கிடைக்கணும்னா அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்மளால் எளிதாக நீக்கிட முடியாது. அப்படி நம்ம நீக்கணும்னாக்கா அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான பொருள் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அந்த சென்டென்ஸ்க்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காம்ப்ளிமெண்ட் நம்ம சப்ஜெக்டையும் விவரித்து சொல்லலாம், அதை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்டை விவரித்து சொன்னால் அதை ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், 2 டைப்ஸ். அதே தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த எக்ஸசைஸ் பாருங்கள், இந்த ஸ்லைடு பாருங்கள். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது வேர்பு, டிஃபிகல்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஏன் இதை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிற மேத்தமேட்டிக்ஸை பற்றி விவரித்து இந்த டிஃபிகல்ட் அப்படின்றது சொல்லுது. கணிதம் அப்படின்றது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த கணிதத்தை பற்றி சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் கணிதம் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இது கணிதத்தை பற்றி நம்ம விவரித்து சொல்கிறதுனால இந்த டிஃபிகல்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது பாருங்கள், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஈஸி. இந்த சென்டென்ஸில் ப்ராக்டிஸ் கடினமாக உழைச்சோன்னா, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது இந்த கணிதத்தை நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ப்ராக்டிஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், மேக்ஸ் அப்படின்றது வேர்ப். எதை உருவாக்குறோம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணானாக்கா மேத்தமேட்டிக்ஸ். எதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேத்தமேட்டிக்ஸ். அந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அதில் ஈஸி அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது ஏன் ஈஸியை நம்ம
ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை பற்றி மேத்தமேட்டிக்ஸ் எப்படி இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம். அதனால் இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த ஸ்லைட்லேருந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது சப்ஜெக்டை பற்றி விவரித்து சொன்னோம்னாக்கா அது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்டை பற்றி விவரித்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சா? இது பாருங்கள், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபாலோஸ் அ லிங்கிங் வேர்ப். அதாவது இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது லிங்கிங் வேர்பை தொடர்ந்து வரும். ஆம், இஸ், ஆர் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேர்ப்ஸை தொடர்ந்து வர்றது தான் வந்து இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அதை தொடர்ந்து வரும். டைரக்ட் ஆப்ஜெக்டை தொடர்ந்து வரக்கூடியது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது சப்ஜெக்டை தொடர்ந்து வரக்கூடியது, சப்ஜெக்டை அடுத்து வரக்கூடிய லிங்கிங் வேர்பை தொடர்ந்து வரக்கூடியது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எந்த இடத்துல வரும், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எந்த இடத்துல வரும்னு தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வர லிங்கிங் வேர்பை தொடர்ந்து வரும். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து வரும். அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்டை தொடர்ந்து வரக்கூடியது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல வரும், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல வரும்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ நம்ம வந்து அதை பற்றி எக்ஸசைஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா? இந்த ஸ்லைடு பாருங்கள். மலர் பிகேம் டயர்ட் ஆஃப்டர் த மேட்ச். இதில் வந்து இது வந்து எஸ்விசிஏவா, எஸ்விஐஓடிஓவா, எஸ்விஓசியா? இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், மலரை பற்றி பேசுகிறோம். மலர் அப்படின்றது சப்ஜெக்ட், பிகேம் அப்படின்றது வேர்ப். இங்கே இப்போ மலர் வந்து பிகேம் டயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மலர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டயர்ட் அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். கவனிங்க, இந்த காம்ப்ளிமெண்ட் டயர்ட் அப்படின்றது நம்ம யாரை பற்றி சொல்கிறோம், சப்ஜெக்டை பற்றி சொல்கிறோமா, ஆப்ஜெக்டை பற்றி சொல்கிறோமா? வெரி குட். மலர் அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி சொல்கிறதுனால இந்த டயர்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆஃப்டர் த மேட்ச் அப்படின்றது அந்த மேட்சுக்கு பிறகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மேட்சை பற்றி நம்ம சொல்கிறோம். அதனால் இது வந்து அட்வர்பியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதோடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ்விசிஏ பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், ஹியூமன் வேல்யூஸ் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன். இதில் பாருங்கள், நம்ம எதை பற்றி பேசுகிறோம், ஹியூமன் வேல்யூஸை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், மேட் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு வேர்பு. ஹிம் அப்படின்றது ஆப்ஜெக்ட், ஹிம் அப்படின்னு சொல்கிறது ஆப்ஜெக்ட். பாருங்கள், கம்ப்ளீட் மேன் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட், அவனை பற்றி. ஹியூமன் வேல்யூஸ் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன். இதில் ஹிம் அப்படின்றது ஆப்ஜெக்ட், அந்த ஹிம்மை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அந்த ஆப்ஜெக்டை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் மேன் அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதனால் கம்ப்ளீட் மேன் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து இந்த கம்ப்ளீட் மேன் அப்படின்ற காம்ப்ளிமெண்ட்டை நீக்கிடுங்களேன், அதுக்கு முழுமையான பொருள் இருக்கான்னு பார்த்தோன்னா இருக்காது. ஹியூமன் வேல்யூஸ் மேட் ஹிம் அப்படின்னு பாதியோடு நிற்கும். ஹியூமன் வேல்யூஸ் அவனை உருவாக்குச்சு, என்னவாக்குச்சு, கம்ப்ளீட் மேன். அப்போ கம்ப்ளீட் மேன் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட், ஹிம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் எஸ்விஓசி பேட்டர்ன். இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஹியூமன் வேல்யூஸ் மேட் ஹிம் அப்படின்னு ஆப்ஜெக்டை வச்சுட்டு காம்ப்ளிமெண்ட்டை நீக்கிட்டோம்னாக்கா அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான பொருள் கிடைக்காது. இதிலிருந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் எஸ்விஓசி பேட்டர்ன். அடுத்தது பார்க்கலாங்களா? We named our child வாணி. இதில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், வியை பற்றி பேசுகிறோம். அப்போ வி அப்படின்றது சப்ஜெக்ட், நேம்ட் அப்படின்றது இங்கே வந்து வேர்பு. அப்போ வி நேம்ட் அப்படின்றது வி சப்ஜெக்ட், நேம்ட் அப்படின்றது வேர்பு. அவர் சைல்டு அப்படின்றது ஆப்ஜெக்ட், எங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அவர் சைல்டு அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு,
வி நேம்ட் அவர் சைல்டு வாணி. அவளுக்கு வந்து நாங்கள் வாணின்னு பேர் வச்சோம். அந்த வாணி அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். இது என்ன காம்ப்ளிமெண்ட் பாருங்கள், அதாவது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டா? வெரி குட். இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது அவர் சைல்டு அப்படின்ற ஆப்ஜெக்டை பற்றி நம்ம விவரித்து சொல்கிறோம். அதனால் இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் வந்து எஸ்விஓசி பேட்டர்ன். இப்போ இந்த வந்து வாணி அப்படின்றத எடுத்துருங்களேன். இந்த காம்ப்ளிமெண்ட் வாணியை நம்ம நீக்கிட்டு அந்த சென்டென்ஸை படித்தோன்னா வி நேம்டு அவர் சைல்டு அப்படின்னு இருக்கும். அதாவது நாங்கள் வந்து எங்கள் குழந்தைக்கு பேர் வச்சோம். என்ன பேர் வச்சோம் அப்படின்னு இல்லவே இல்லை இல்லைங்களா? வி நேம்ட் அவர் சைல்டு வாணி அப்படின்னு சொன்னால் தான் அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான பொருள் இருக்குது. வாணியை நம்ம நீக்க முடியாது, அதாவது காம்ப்ளிமெண்ட்டை நம்ம நீக்க முடியாது. அப்போ இது வந்து எஸ்விஓசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். மை மதர் இஸ் அ டீச்சர். மை மதர் இஸ் அ டீச்சரில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? மை மதரை பற்றி பேசுகிறோம். அப்போ மை மதர் அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது இங்கே ஹெல்பிங் வேர்ப், டீச்சர் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். மை மதரை பற்றி இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த டீச்சர் அப்படின்றது ஆப்ஜெக்டாக காம்ப்ளிமெண்ட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த டீச்சரை எடுத்து பாருங்களேன். மை மதர் இஸ் அப்படின்னு நிறுத்தணுன்னாக்கா பொருளே இல்லை. ஆனால் மை மதர் இஸ் அ டீச்சர் அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்டை சேர்த்தா தான் அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான பொருள் கிடைக்கும். அப்போ இந்த சென்டென்ஸ் எஸ்விசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். திஸ் ஹேண்ட்பேக் இஸ் லார்ஜ். திஸ் ஹேண்ட்பேக் இஸ் லார்ஜ் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் எஸ்விஓ பேட்டர்னா, எஸ்விசி பேட்டர்னா, எஸ்விஏ பேட்டர்னா? இந்த சென்டென்ஸ் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? திஸ் ஹேண்ட்பேக்கை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ திஸ் ஹேண்ட்பேக் அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப். திஸ் ஹேண்ட்பேக் எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது, லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லார்ஜ் அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். இந்த லார்ஜை நீக்கிட்டு திஸ் ஹேண்ட்பேக் இஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பொருள் இருக்காது. அப்போ லார்ஜ் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். லார்ஜை சேர்த்துக்கிட்டோன்னாக்கா திஸ் ஹேண்ட்பேக் இஸ் பிக், அதாவது திஸ் ஹேண்ட்பேக் இஸ் லார்ஜ் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பேக் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முழுமையான பொருளும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ லார்ஜ் அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் எஸ்விசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். த ஜட்ஜ் ஃபவுண்ட் த மேன் கில்ட்டி. த ஜட்ஜ் ஃபவுண்ட் த மேன் கில்ட்டி அப்படின்றது எஸ்விசிஓவா, எஸ்விஓசியா, எஸ்விஓஏவா? இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? த ஜட்ஜை பற்றி பேசுகிறோம். அதனால் த ஜட்ஜ் அப்படின்றது சப்ஜெக்ட். இந்த ஜட்ஜுக்கு அப்புறமா வர இந்த ஃபவுண்ட் அப்படின்றது வேர்பு. த மேன் அப்படின்னு சொல்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். த ஜட்ஜ் ஃபவுண்ட் த மேன் ஆப்ஜெக்ட், அது கில்ட்டி. கில்ட்டி அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். அதாவது இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டா? இது வந்து த மேன் அப்படின்ற ஆப்ஜெக்டை பற்றி நம்மளுக்கு விவரித்து சொல்கிறதுனால இந்த கில்ட்டி அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் எஸ்விஓசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் வாணி அ லாயல் ஃப்ரெண்ட். இதில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட், கன்சிடர் அப்படின்றது இங்கே வேர்ப், வாணி அப்படின்றது ஆப்ஜெக்ட். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் வாணி அ லாயல் ஃப்ரெண்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாணியை ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக வந்து கன்சிடர் பண்ணாங்க, நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். இதில் இந்த லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். வாணியை பற்றி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். வாணி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த லாயல் ஃப்ரெண்டை நீக்கிட்டோன்னாக்கா அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் வாணி அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து மொட்டையாக இருக்குது, அதுக்கு முழுமையான பொருள் இல்லை. லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்ற காம்ப்ளிமெண்ட் அது கூட சேர்த்தோன்னா தான் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் வாணி அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு இங்கே மீனிங் கிடைக்கும். அப்போ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் வாணி அ லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்றது எஸ்விஓசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். வருண் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட். இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? வருணை பற்றி பேசுகிறோம். அப்போ வருண் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட். அடுத்தது வர இஸ் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப் அல்லது பி வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வருணை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட், ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அது என்ன? அது ஆப்ஜெக்டாக காம்ப்ளிமெண்ட்டாக? காம்ப்ளிமெண்ட். எப்படி அதை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க?
இது வந்து சப்ஜெக்டாக இருக்கிற வருணை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் அப்படின்றது வந்து இந்த பி வேர்பை தொடர்ந்து வருது, அதனால் இது ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம நீக்கிட்டோம்னாக்கா அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான பொருள் இருக்காது. வருண் இஸ் அப்படின்னு அது மொட்டையாக நிற்கும். அதனால் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வரீங்க. அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் எஸ்விசி பேட்டர்ன். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். த டீச்சர் ஃபவுண்ட் த பாய் இன்டெலிஜென்ட். அதில் இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? த டீச்சரை பற்றி பேசுகிறோம். அப்போ த டீச்சர் அப்படின்றது சப்ஜெக்ட். அடுத்தது அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஃபவுண்ட் அப்படின்றது இங்கே வேர்பு. த டீச்சர் அப்படின்றது சப்ஜெக்ட், ஃபவுண்ட் அப்படின்றது வேர்பு. த பாய் இன்டெலிஜென்ட். த பாய் அப்படின்றது இங்கே வந்து ஆப்ஜெக்ட். த டீச்சர் ஃபவுண்ட் த பாய் இன்டெலிஜென்ட். அப்போ இன்டெலிஜென்ட் அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். யாரை நம்ம இன்டெலிஜென்ட்னு சொல்கிறோம்? சப்ஜெக்டை இன்டெலிஜென்ட்னு சொல்கிறோமா, ஆப்ஜெக்டை இன்டெலிஜென்ட் சொல்கிறோமா? டீச்சரை நம்ம இன்டெலிஜென்ட்னு சொல்லலை, த பாய் ஆப்ஜெக்டை தான் நம்ம இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த இன்டெலிஜென்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த காம்ப்ளிமெண்ட்டை நீக்கிட்டிங்கனாக்கா அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான பொருள் இருக்காது. அப்போ நீக்கிட்டா முழுமையான பொருள் இல்லைனாக்கா அது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம். அப்போ த டீச்சர் ஃபவுண்ட் த பாய் இன்டெலிஜென்ட் அப்படின்றது எஸ்விஓசி பேட்டர்ன். இதுதான் ஆன்சர். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். மை டாக் இஸ் வெரி டேஞ்சரஸ். மை டாக் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்ற இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? மை டாகை பற்றி பேசுகிறோம். மை டாக் அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது பி வேர்ப். மை டாக் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னா நம்ம என்னுடைய டாகு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம விவரிக்கிறோம். அப்போ வெரி டேஞ்சரஸ் அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட், ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை தொடர்ந்து வருது. வெரி டேஞ்சரஸை நம்ம நீக்கிட்டிங்கனாக்கா மை டாக் இஸ் அப்படின்றது ஒரு முழுமை பெறாத ஒரு வாக்கியமாக இருக்கும். அதனால் வெரி டேஞ்சரஸ் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்டுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் வந்து எஸ்விசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். தே பெயிண்டட் த ஹவுஸ் ப்ளூ. தே பெயிண்டட் த ஹவுஸ் ப்ளூ அப்படின்ற இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவர்கள், தே அப்படின்றவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ தே அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட். பெயிண்டட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் வேர்ப். தே பெயிண்டட் த ஹவுஸ் ப்ளூ. அப்போ இதில் த ஹவுஸ் என்ன, ப்ளூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா த ஹவுஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ தே பெயிண்டட் த ஹவுஸ் ப்ளூ. அவர்கள் அந்த வீட்டை வந்து எந்த கலரில் பெயிண்ட் பண்ணாங்க? ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ப்ளூ அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். இந்த ப்ளூ அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டா, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டா? வெரி குட். ப்ளூ அப்படின்றது தேவை பற்றி நம்ம விவரிக்கலை, த ஹவுஸை பற்றி நம்ம விவரிக்கிறோம். அந்த ஹவுஸு ப்ளூவாக பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ப்ளூ அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அதாவது அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். ஷீ ஃபெல்ட் சேட். அதில் நம்ம இது யாரை பற்றி பேசுகிறோம்? ஷீயை பற்றி பேசுகிறோம். அப்போ ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், ஃபெல்ட் அப்படின்றது ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் வேர்ப். ஃபெல்ட் அப்படின்றது வேர்ப், ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், சேட் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அவள் வந்து எப்படி உணர்ந்தால்? ரொம்ப கவலையாக உணர்ந்தாள். அப்போ இந்த சேடை எடுத்துட்டோன்னா அந்த சென்டென்ஸ்க்கு நம்மளுக்கு மீனிங் இருக்காது. அதனால் அந்த சேட் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் எஸ்விசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். விமலா இஸ் அ குட் சிங்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விமலா இஸ் அ குட் சிங்கர் அப்படின்ற இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? விமலாவை பற்றி பேசுகிறோம். அப்போ விமலான்றது சப்ஜெக்ட். இஸ் அப்படின்றது என்ன வேர்ப்? வெரி குட், ஹெல்பிங் வேர்ப். அ குட் சிங்கர் அப்படின்றது விமலா எப்படிப்பட்டவள், விமலா யார் அப்படின்னு நம்ம வந்து விவரிக்கிறோம். அப்போ குட் சிங்கர் அப்படின்றது என்னது? காம்ப்ளிமெண்ட். விமலா இஸ் அ குட் சிங்கர் அப்படின்றது எஸ்விசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதுக்குரிய நோக்கமே எந்தெந்த வார்த்தைலாம் காம்ப்ளிமெண்ட்டாக வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. காம்ப்ளிமெண்ட் எதெல்லாம் வந்தால் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து அதை மார்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த எக்ஸசைஸோடைய மெயின் ஆப்ஜெக்டிவே. அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். குமார் இஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹார்ஸ் ரைடர். அதாவது நம்ம இந்த சென்டென்ஸில் குமார் வந்து ஒரு மிகச்சிறந்த ஹார்ஸ் ரைடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாரை பற்றி பேசுகிறோம்? குமாரை பற்றி பேசுகிறோம். அப்போ குமார் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், அன் எக்ஸ்பர்ட் ஹார்ஸ் ரைடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா?
அப்போ இது வந்து குமாரை பற்றி விவரித்து சொல்கிறதுனால இது வந்து காம்ப்ளிமெண்ட். அவன் யார் அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்கிறோம். அப்போ an expert horse rider அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் எஸ்விசி பேட்டர்ன். இதில் நம்ம யாரை பற்றி விவரிக்கிறோம்? குமார் அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி விவரிக்கிறோமா இல்லை ஆப்ஜெக்டை பற்றி விவரிக்கிறோமா? சப்ஜெக்டை பற்றி விவரிக்கிறோம். அதனால் an expert horse rider அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதோடைய பேட்டர்ன் எஸ்விசி பேட்டர்ன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். ஷீ கன்சிடர்ட் மீ ஆஸ் ஹர் எனிமி. ஷீ கன்சிடர்ட் மீ ஆஸ் ஹர் எனிமி அப்படின்ற இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவளை பற்றி பேசுகிறோம். அப்போ அவள் அப்படின்றது ஷீன்றது சப்ஜெக்ட், கன்சிடர்ட் அப்படின்றது இங்கே வேர்பு, மீ அப்படின்றது ஆப்ஜெக்ட், ஆஸ் ஹர் எனிமி அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அவள் வந்து என்னை அவளுடைய எனிமியாக கன்சிடர் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீ அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு, அவளை பற்றி நம்ம விவரித்து சொல்கிறதுனால ஆஸ் ஹர் எனிமி அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் என்ன? எஸ்விஓசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த பாலா ரிவர் ரன்ஸ் ட்ரை. இந்த சென்டென்ஸ் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? த பாலா ரிவரை பற்றி பேசுகிறோம். அப்போ த பாலா ரிவர் அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட், ரன்ஸ் அப்படின்றது இங்கே வேர்பு. இந்த பாலா ரிவர் எப்படி ஓடுது? ட்ரையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ட்ரை அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் ட்ரையை நம்ம எடுத்துட்டிங்கனாக்கா இந்த பாலா ரிவர் ரன்ஸ் அப்படின்றது மொட்டையாக நிற்கும். ஆனால் ட்ரைன்ற காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுக்கு முழுமையான பொருள் கிடைக்கும். அப்போ இந்த பாலா ரிவர் ரன்ஸ் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் எஸ்விசி பேட்டர்ன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி சென்டென்ஸை பாருங்கள். த ஓனர் அப்பாயிண்டட் ஹிம் ஆஸ் அ சூப்பர்வைசர். இந்த சென்டென்ஸில் த ஓனர் அப்படின்றது சப்ஜெக்ட், அப்பாயிண்டட் அப்படின்றது வேர்ப், ஹிம் அப்படின்றது என்ன? ஆப்ஜெக்ட். அவனை அப்பாயிண்ட் பண்ணார். என்னவா அப்பாயிண்ட் பண்ணார்? ஆஸ் அ சூப்பர்வைசராக அப்பாயிண்ட் பண்ணார். அப்போ இந்த ஆஸ் அ சூப்பர்வைசர் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். ஹிம் அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு, அந்த ஹிம்மை விவரிக்கிறதுனால ஆஸ் அ சூப்பர்வைசர் அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ த ஓனர் அப்பாயிண்டட் ஹிம் ஆஸ் அ சூப்பர்வைசர் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் எஸ்விஓசி பேட்டர்ன். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுடைய மெயின் ஆப்ஜெக்டிவே காம்ப்ளிமெண்ட்டை என்னென்ன வேர்டெல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக மார்க் பண்ணலாம், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும், காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது எதை தொடர்ந்து வரும், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.